இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி துவையல் வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதம், இட்லி, தோசை, கஞ்சி இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி துவையலுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு பேனில் சூடான எண்ணெய் ஊற்றிக்கணும். 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அளவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகா, 3 பல்லு பூண்டு, சின்னதாக புளி, நெல்லிக்காய் சைஸ் இல்லை அதை விட சின்ன சைஸில் புளியை ரொம்ப வதங்க விட வேண்டாம். இப்படி பாதியிலே வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கட்டு கொத்தமல்லி இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய்க்கும் பாதி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி துவையல் ரெடி. இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.